ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம்போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 26/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:01 சூரிய அஸ்தமனம் மாலை 5:45 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்குவதற்கு அருமையான நேரம். தீட்சை வாங்குவதற்கு நல்ல நேரம். அதே போல் ஏதேனும் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கு, திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கு, இப்படி எல்லா விதத்திலும் எல்லா நல்ல காரியங்களையும் தொடங்குவதற்கு சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அமைதி காப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை கேட்டை, அதன் பிறகு மூலம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:43 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி. வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சந்திராட்டம ராசி ரிஷபராசி. ரிஷபராசினருக்கு இன்றைய நாள் சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனமத்தை கடைபிடியுங்கள், அமைதியாக இருங்கள், கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். இன்றைய நாளிலே வாராகி வருவாளம்மா, அவள் வளம் யாவும் அருள்வாளம்மா. வாராகி தேவியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்களும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். வேலை பார்க்கின்ற இடத்திலே வேலையை பற்றி மட்டும் யோசிக்க வேண்டும். பிறரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே கூட சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மாலையிலே பிரத்திங்கிரா வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே மாலையிலே பிரத்திங்கிரா வழிபாடு செய்யுங்கள். சூரிய பகவானை தரிசனம் செய்யுங்கள். இன்றைய நாளிலே சூரியனை பார்த்து நன்று உங்களுடைய கோரிக்கைகளை சூரிய பகவானிடத்திலே வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை சுற்றி வாருங்கள். சிவன் சன்னதியிலே அமர்ந்து கோளறு பதிகம் படியுங்கள். ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும்.
மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே நல்ல ஒரு நிலையான ஒரு வேலையும் நல்ல சந்தர்ப்பங்களும் அமையும். முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மொத்தத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. உடல் உழைப்பு அதிகமாகும், வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலும் சரி, செலவு செய்வதிலும் சரி, பண விஷயத்திலேயும் சரி, எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் கடந்து செல்ல வேண்டிய நாள். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லது ஒரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது இன்றைய நாள். பொதுவாக சிம்மராசியினருக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் நன்கு கிடைக்கும். ஆகவே சூரிய பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அனுதினமும். சூரிய பகவான் சிம்மராசியினருக்கு மிகவும் ஏற்ற ஒரு தெய்வம். ஆகவே இன்றைய நாளிலே சிம்மராசியினர் தவறாமல் சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் கன்னியா ராசியினருக்கு அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு நல்ல வேலைக்கு செல்வீர்கள். இதைவிட ஒரு 20,000 30,000 சம்பளம் அதிகமாக கிடைக்கின்ற வேலைக்கு, வாழ்க்கையிலே செட்டில் ஆகின்ற ஒரு வேலைக்கு செல்வீர்கள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். எல்லா விதத்திலும் எல்லா வயதினருக்கும் நல்லவை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில்
மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஏற்றமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். வேலையிலே மாற்றம் ஏற்படும். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வத்தை வணங்குங்கள். இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆக எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த நாளாக நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் துவங்குகின்ற முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். காவிய தலைவனாக ராமன் விளங்குகின்றார். ராமன் ஏன் இப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றால், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டிய பரம்பொருளாக இருந்தான் ராமவீரன். அதனால்தான் ராமனை எல்லோரும் கொண்டாடுகின்றோம். ராமாயண காவியத்திலே எத்தனையோ அற்புதமான நிகழ்வுகள் இருக்கின்றது. அதிலே அனந்தராமன் என ராமனை அழைக்கின்றோம் அல்லவா? அந்த அனந்த ராமன், ராமனுக்கு மிகுந்த நட்போடு இருந்த அனந்தன் என்பவனை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமனுக்கும் அனந்தனுக்கும் இருந்த அந்த நட்பை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே தனது சகோதரர்களோடு குருகுலம் பயின்ற ராமன், அப்போது ராமனுக்கு உற்ற நண்பனாக ஒருவன் இருந்தான். அவன் பெயர் அனந்தன். அனந்தன் பரம ஏழை. ராமனோ பட்டத்து இளவரசன். ஆனால் எந்த விதமான பேதமும் இன்றி அனந்தனோடு மிகுந்த அன்போடு பழகினான் ராமன். ஆசிரமத்திலே குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அனந்தன்
கல்வி கற்றுக்கொண்டிருந்த தன்னுடைய நண்பனான ராம லக்ஷ்மண சகோதரர்களுக்கும் தொண்டு செய்தான். அதிலே மிகுந்த ஆனந்தம் கொண்டான் அந்த அனந்தன். ராமன் மீது மிகுந்த பற்றும் பாசமும் வைத்திருந்தான். அனந்தனிடம் ராமனும் பேரன்பு காட்டினான். இருவரும் சேர்ந்து அனந்தராமனாக அந்த குருகுலத்திலே விளங்கினார்கள். ராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் மனம் ஏங்கி தவிக்கும். சுதாமாவும் கண்ணனும் போல வசிஷ்டருடைய குருகுலத்திலே அனந்தனும் ஸ்ரீராமனும் அற்புதமான ஒரு நட்பு கொண்டிருந்தனர். ஒவ்வொரு மாதமும் சில நாட்களிலே வனத்துக்கு சென்று தர்பை புல் பறித்து வர வேண்டியது அனந்தனுடைய கடமை. அதுபோல ஒரு முறை அனந்தன் வனத்துக்கு சென்றான். அந்த நேரத்திலே ஸ்ரீராமனுடைய குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களோடு அயோத்திக்கு சென்று விட்டான். வனத்திலே இருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான். உடனே ராமனை காண அவன் மனம் துடித்தது. அயோத்தியிலே இருக்கின்ற ராமனின் அரண்மனைக்கு சென்றான். அங்கே அவனுக்கு மிகவும் மேலும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போதுதான் மகரிஷி விஸ்வாமித்திரரோடு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் யாக சம்ரக்ஷணத்துக்காக வனத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தனர். துக்கம் அனந்தனின் தொண்டையை அடைத்தது. ஒன்றுமறியாத பாலகனான ஸ்ரீராமன் கானகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கலங்கி போய்விட்டான். ராமன் காட்டிலே அவன் என்ன செய்வான்? அவனுக்கு யார் சேவை செய்வார்கள்? நித்திய கர்மங்களுக்கு தர்பை சமைத்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள்? இப்படியெல்லாம் அவனுடைய மனமானது பாசத்தினாலே தவித்தது. எப்படியாகிலும் ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என முடிவு செய்து கொண்டு தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் நேராக காட்டை நோக்கி சென்றான். அந்த காட்டிலே ராமா ராமா என கதறிக்கொண்டு ஸ்ரீராமனை தேடி அலைந்தான். அதாவது உண்மையான நட்பு என்பது எப்படியேனும் ஒரு நாளாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும். அப்படிப்பட்ட ஒரு நட்பு இந்த நட்பு. காட்டிலே வழி தவறி ஒரு இருண்ட பகுதிக்குள் அடைபட்டு கொண்டான். அங்கே பல நாட்கள் ஸ்ரீராமனை தேடியும் அவனை காணாமல் அனந்தனுடைய மனமானது மிகவும் வாடியது. தேடி தேடி உடல் இழைத்து களைத்து உடலும் வாடியது. ராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை. ராமா ராமா என்று ஜெபித்து கொண்டு அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே ஒரு இடத்திலே நிட்டையிலே அமர்ந்து விட்டான். அவன் அமர்ந்த இடத்திலே அவனை மூடியவாறு ஒரு புற்று வளர்ந்து விட்டது. ஆனால் அவனது ராம ஜெபம் மட்டும் நிற்கவே இல்லை. காலச்சக்கரமானது வேகமாக சுழன்றது. இதற்கிடையிலே ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை முடித்து கொடுத்து சீதையை மணமுடித்து தந்தை சொல் காக்க கானகம் சென்று சீதையை பிரிந்து அனுமன் உதவியால் அவள் இருக்கும் இடம் அடைந்து இலங்கை சென்று ராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி திரும்பியிருந்தான் ராமன். அவன் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இத்தனை நடந்தும் அது எதுவுமே தெரியாமல் புற்றுக்குள்ளே அமர்ந்து ராமா ராமா என்று தவியாய் தவித்து கொண்டிருந்தான் அங்கே அனந்தன். ராமனுடைய பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலே இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து குவிந்து கொண்டிருந்தனர். அப்போது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த மகரிஷிகள் ராமநாமத்தை பாடிக்கொண்டே சென்றனர். அவர்களிலே ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவம் ஏற்றி கொண்டிருந்த புற்று ஆனது இடிந்து விட்டது. அனந்தன் தவம் கலைந்து எழுந்தான். ராமா ராமா எங்கிருக்கின்றாய் ராமா என கதறினான். கால சுழற்சியினால் தனக்கு வயதாகி இருப்பதை கூட அவன் அறியவில்லை. பல ஆண்டுகள் முடிந்த போனதையும் அவன் உணரவில்லை. இன்னும் குழந்தை போல ஸ்ரீராமனை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது மகரிஷிகள் கூட்டத்திலே ஒருவர் அவன் யார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதல் கூறினார். ராமன் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காகவே எல்லோரும் அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார். ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் விழித்தான் அனந்தன். இருந்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் நல்ல செய்தி அறிந்து அதை காண அந்த மகரிஷிகளோடு அயோத்தி நோக்கி புறப்பட்டான். அயோத்தி நகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தது. குலகுரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று செய்து கொண்டிருந்தனர். மக்கள் மன்னர்களுடன்
தேவர்களும் தேவ மாதர்களும் அங்கே வந்திருந்தார்கள். ராமன் அதிகாலையிலே மங்கள நீராடி ஆடை அணிகலன்களையெல்லாம் அணிந்து ராஜாவாக இளவரசனாக அங்கே வந்தான். ராமா, இத்தனை காலம் எங்கிருந்தாய்? உன்னை இத்தனை காலமாக தேடுகின்றேனே என அனந்தன் அரற்றினான். ராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன். ராமனை இறுகத் தழுவிக்கொண்டான். கந்தல் உடையிலே ஜடாமுடியுடன் பரதேசி கோலத்திலே பாமரன் ஒருவன் அடேராமா என கூவி அழைத்தது கண்டு அவையிலே இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். எவனோ பைத்தியக்காரன் இவ்வாறு செய்கின்றான் என கோபத்தோடு காவலர்கள் அவனை பிடித்திழுக்க விரைந்தபோது ராமன் அனந்தனை நெஞ்சார தழுவி அந்த காவலாளிகளை தடுத்தான். அவன் கண்களிலே வடிந்த கண்ணீரை தன்னுடைய கைகளினாலே துடைத்து, என்னை மன்னித்து விடு அனந்தா என உணர்ச்சி பொங்க கூறினான். உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமலே நான் குருகுலத்திலே இருந்து வந்துவிட்டேன். என் பிரிவால் நீ இவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறியேன். என்னுடைய தவற்றை மன்னித்து விடு என மீண்டும் மீண்டும் சமாதானம் செய்தான். அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டனர். தன்னைப் போலவே தன் பிரபுவிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கின்றான் என்றெண்ணி பூரித்த அனுமனின் கண்களிலே நீர் சுரந்தது. அப்போது வசிஷ்டர், ராமா, இவர் யார் என கேட்க, தெரியவில்லையா குருதேவா, இவன் என் பள்ளி தோழன், தங்களுடைய குருகுலத்திலே சேவை செய்த சீடன் அனந்தன். இத்தனை பெரிய அவையிலே எல்லோரும் என்னை பிரபு மகாராஜா என அழைக்கின்றார்கள். என்னை அடே ராமா என்று அழைக்க என்னுடைய தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன். அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த அனந்தன் என கூறினான். ராமரும் வசிஷ்டரும் அனந்தனை கட்டி தழுவி ஆசீர்வதித்தார்கள். எல்லோர் கண்களிலேயும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என்னை தேடி கண்டடைந்த இவனுக்கு நான் இந்த அவையிலே மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என கூறி ஹனுமனை நோக்கி, உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என கேட்டான். பிரபு, தங்கள் தந்தைக்கு சமமானவர் என கூறினீர்கள். தாங்கள் சிம்மாசனத்திலே அமரும் முன்பு இவரை அதிலே அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே பெருமை என அனுமன் கூறினான். எல்லோரும் அதை ஆமோதித்து, பெரிய மரியாதைக்கு இவன் தகுதியானவனா என என்றெண்ணி கூனி குறுகினான் அனந்தன். அவன் வேண்டாம் வேண்டாம் என தடுத்தும் கேளாமல் அனந்தனை சிம்மாசனத்திலே அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ராமன். அதன் பின்பே ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகமானது நிறைவானது. ஆக தன்னை விரும்பிய அவர்கள் மேல் அதே அளவு பாசத்தை காட்டுபவன் ராமன் என்பதை ராமன் இந்த உன்னதமான சம்பவத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ராமனுடைய நாமத்தை சொன்னாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். அவனுடைய கதைகளை நாள்தோறும் படிக்க படிக்க மேலும் புண்ணியம். ராமா ராமா, கருணை கடலே ஸ்ரீராமா என பெரியோர்கள் சும்மாவா சொன்னார்கள். ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.